ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லா எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதுல எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அசோக் லைலாண்டுடைய அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்ன, அவங்களுக்கு சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் எந்த ரேஷியோ, டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, பங்குதாரர்களுக்கு லாபமா நஷ்டமா, இன்னும் இந்த பங்கினுடைய சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அசோக் லைலாண்ட் அப்படின்னாவே மோஸ்ட்லி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். லாரி, ட்ரக் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் ட்ரக்னு சொல்லுவோம். இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்னாவே இது ஹிந்துஜா குரூப் உடைய ஒரு நிறுவனம் தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அசோக் லைலாண்ட் அப்படிங்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரக்ஸ் தான் மக்களுக்கு அதிக அளவு தெரிஞ்சிருக்கும். இவங்க ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, பஸ்ஸஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இவங்களுடைய கவனம் நின்றுட்டு இருக்கு. இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல. பஸ்ஸஸ் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா உலக அளவுல 4வது இடத்துலயும், ட்ரக் மேனுஃபேக்சரிங்ல 9வது இடத்துலயும் இருந்துட்டு இருக்காங்க. சோ மோஸ்ட்லி இவங்களுடைய பங்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் மேனுஃபேக்சரிங்ல 60% இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கடந்த 2022 இருந்து 24 காலகட்டத்து வரைக்கும் கூட ஒரு சின்ன டேட்டா எடுத்திருக்கோம். 60,000 ட்ரக்ஸ்ங்கிறது சேலா இருந்திருக்கு 2022. அதுவே உயர்ந்து 96,000 ட்ரக்ஸ் வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது பழைய டேட்டா தான். இன்னுமே நிறைய விஷயங்கள் அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அசோக் லைலாண்டுங்கிறது ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல ஒரு நல்ல லெவல்ல இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பங்கினுடைய விஷயங்களை நம்ம டைரக்டா பார்ப்போம். மார்க்கெட் கேபிட்டல் 97,612 கோடி ரூபாய். இந்த பங்கினுடைய விலை 166 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல இதனுடைய ஹை 215, லோ 115க்கு போயிருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 26.9, நல்ல வேல்யூ தான். புக் வேல்யூ 24.2, 24 ரூபாய் 20 பைசா இருக்கு. ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு மைனஸ். இப்ப இருக்கிற பிரைஸ் சொல்றேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. புக் வேல்யூவோட இப்போ பல மடங்கு அதிகரிச்சு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதனுடைய பங்கினுடைய விலை. டிவிடெண்ட் ஈல்டு 2.11, நார்மலா 1% மேல இருந்தாலே ஓகே தான். பட் இவங்க 2.1% வச்சிருக்காங்க. ROCE 13.6, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 அப்படிங்கிறது ஆவரேஜா நல்ல வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் வேல்யூ 1. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் லாஸ்டா 3,631 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, எந்த நிறுவனமா இருந்தாலும் கடன் விகிதம் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கடன் விகிதங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்தில் சில நிறுவனங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய டெப்ட் 4.4% இருக்கு. நார்மலா 0.5 இருந்தா ஓகே. இது 4.4 கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் இவங்க எவ்வளவுதான் கடன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 63,936 கோடி ரூபாய் இவங்களுக்கு கடன் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27.4, ஆல்ரெடி பார்த்துட்டோம். இயர்னிங் பெர் ஷேர் 5.9. இவங்களுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் கன்சிஸ்டன்டா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுல மார்ச் 2024 45,703 கோடியா இருந்தது. மார்ச் 2025 42,333 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. எகெயின் மறுபடியும் டெவலப் ஆயிட்டு மார்ச் 2026 48,314 கோடியா உயர்ந்திருக்கு. ஸோ இடையில ஒரு சின்ன லேக் ஆயிட்டு மறுபடியும் அதனால வேல்யூக்கு சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 1,362 கோடியிலிருந்து 2,696, அடுத்தது 3,383, 2026 3,721. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிருக்கு. இது நல்ல விஷயம் தான். டிவிடெண்ட் பே அவுட் பொறுத்த வரைக்கும் 62%, 59, இப்போ 59ங்கிற லெவல்லே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ 2024 2 டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, 4 ரூபாய் 95 பைசா, அடுத்தது 2 ரூபாயும், அடுத்தது 2025 4.2, அடுத்து 1 ரூபாய், கிட்டத்தட்ட 5 ரூபாய் 6 ரூபாய் ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா ஜூன்ல இன்டரிம் டிவிடெண்ட் 2 ரூபாய் 50 பைசா கொடுத்திருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்ங்கிறது ஒரு வேல்யூ வந்துட்டு தான் இருக்கு. எந்த நிறுவனமா இருந்தாலும் நம்ம CAGR வேல்யூ பார்ப்போம். அந்த CAGR வேல்யூல 10 வருஷத்துல 14%, 5 வருஷத்துல 19%, 3 வருஷத்துல 22, 1 வருஷத்துல 38. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல வேல்யூன்னு தான் சொல்லணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19%, 22, 28, லாஸ்ட் இயர்ல 27. 10 வருஷத்துல 19ங்கிறது கூட ஓரளவுக்கு நல்ல வேல்யூ தான். ரெண்டுமே ஒரு ஒஸ்ட்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன், நல்லா தான் இருக்கு. பிக்ஸ்டு அசெட், இந்த நிறுவனத்தினுடைய பிக்ஸ்டு அசெட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. 8,157 கோடியில இருந்து 10,435 கோடி ரூபாய உயர்ந்திருக்கு. டோட்டல் அசெட்ஸ் 67,595 கோடியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூல தான் டோட்டல் அசெட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த பங்கு வச்சிருக்கனுடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 51%, 51.5 ஆவரேஜா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இதுல பெரிய அளவுல ப்ராப்ளம் இல்ல. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 23, 24. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 20% குறைஞ்சிருக்காங்க. இது ஒரு சின்ன கவலை தரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஏன் குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறக்கான
டீடைல்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். டிஐஐ 14-13, இப்போ வந்து டிஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 15.7, கவர்மெண்ட் 0.07%, பப்ளிக் கிட்ட 10.8 இருந்தது, இப்போ 11.9 உயர்ந்திருக்கு. இது நல்ல விஷயம் தான். சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களின் எண்ணிக்கை ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 14,44,998 இருந்தது. இப்போ ஜூன் 2026 16,45,117 பேரா உயர்ந்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இதுதான் சுச்சுவேஷன். அடுத்தது இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டர்னு சொல்லலாம். அடுத்தது நிறைய SML, ஈச்சர் இவங்க எல்லாமே காம்படிட்டர்ஸ் வரிசையில் வருவாங்க. மெயின்லி டாடா மோட்டார்ஸ். ஆனால் மார்க்கெட் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் தான். இவங்களுடைய இந்த பங்கு வச்சிருக்கவங்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வரும் காலங்களில் இதே மாதிரி லாபம் கொடுக்கும்னு நம்ம கேரண்டியே சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி இதனுடைய ரேஷியோ எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ப்ராஃபிட்டா லாஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக இதை காட்டுறேன். ஏன்னா வருங்காலத்திலும் இதே மாதிரி கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்க கேரண்டி எல்லாம் கிடையாது. ஸோ ஏன்னா இந்த பங்கு வளர்ந்தது, நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா இன்னும் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது இதனுடைய அப்டேட்ல குறைஞ்சு ஏதாவது ஒரு வீக்னஸ் ஏதாவது ஒரு நடந்துச்சு அப்படின்னா மைனஸுக்கு கூட போகலாம். 10 வருஷத்துல 13% கொடுத்திருக்கு, 7 வருஷத்துல 25%, 5 வருஷமா ஹோல்டு பண்ணால் கூட 20%, 3 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு 22%, 2 வருஷத்துல 14, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கூட 36% ப்ராஃபிட். ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்கிறது கிளியரா தெரியுது. இன்னொரு விஷயம், எல்லாமே கிரீன்ல இருக்குது. இந்த முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிறுவனத்துடைய சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது CAGR வேல்யூ 5 வருஷத்தை ஆவரேஜ் பண்ணும்போது 84% இருக்கு. இது நல்ல வேல்யூ. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 வருஷத்துல 28%, இதுவும் ஒரு நல்ல வேல்யூ தான். இவங்க வந்து டிவிடெண்டும் 58.9 ரேஞ்சுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூணுமே ஒரு சாதகமான விஷயம். அடுத்தது இதுல ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன். புக் வேல்யூவோட இப்போ 6 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிரைஸ் வந்து இப்போ அதிக அளவில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இருக்கிற வேலையோட அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறது தான். ப்ரமோட்டர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அண்ட் அதர் இன்கம் வந்து 8,300 கோடியா இருந்துட்டு இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல சின்ன லேக் இருக்கு. இதுதான் விஷயம். மற்றபடி வந்து எதுவும் இப்போத்துக்கு எனக்கு தெரியுற மாதிரி இல்லை. சப்போஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இதை நான் சொல்லியிருக்கிற பேராமீட்டர்ஸ் மட்டும் இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பங்கை வாங்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹைலைட்டாக எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணுமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அடுத்தது எந்த நிறுவனத்தினுடைய அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.